hello friends. Welcome back to Sana Pandi channel. Yes, இன்னைக்கு நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான maxi type kurtis தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம maxின்னு சொல்லலாம் இல்ல fit and flatனு சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்ருக்க இந்த குர்த்திலே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் லென்த் வரும் கிட்டத்தட்ட. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல நமக்கு ஸ்லீவில் இந்த மாதிரி ஒரு வீக் கட்டும் கொடுத்து இங்கே வந்து இந்த மாதிரி நாட்டும் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் வியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த நாட்டை வந்து கட்டியிருக்கணும். சரி, நம்ம வியர் பண்ணிவிட்டு கட்டலான்னு தான் வெயிட் பண்ணேன். வியர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை கட்டவே முடியல. ஏன்னா ஒரு கை யூஸ் பண்ணி கட்ட முடியல. இதை ஃபஸ்ட்டே நான் யோசிச்சிருக்கணும். இருந்தாலும் எங்கேயோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால் டக்குன்னு எடுத்து மாட்டிக்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி 2 பக்கமே வந்து நம்ம நாட்டை கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து வியர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நான் அவங்ககிட்ட கொடுத்து இதை வந்து கட்ட சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஃப் ஸ்லீவ் மாதிரி லைட்டாக கொடுத்து இந்த இடத்துல மேலே இந்த இடத்துல ஸோ மேலே மட்டும் இந்த மாதிரி பஃப் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். இதோட பிரிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளோரல் பிரிண்டில் வந்து வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான சாக்லேட் பிங்க்கு, ராணி பிங்க்கு, ஸோ இந்த மாதிரியான ஒரு கலர் தான் வந்து. பட் இங்கே இருக்க ஃப்ளார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் பிங்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த ஓவரால் லுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டயர்ட் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த ஃப்ளார்டுக்காக. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ளார் வந்து வரும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு வந்து போடும்போது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாப்பா மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம்ல, இப்படி இப்படி பிடிச்சிட்டு ஆடுறது. இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு தெரியாது. எனக்கு வந்து பர்சனலாக அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுவும் இப்போ என் பொண்ணு கூட சேர்ந்து அந்த சிண்ட்ரெல்லா இதெல்லாம் வேறு பார்க்குறேன்னா அதில் வேறு அது இப்படி 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 பண்ணிகிட்டே இருக்குமா. இதை போட்டோன்னே எனக்குமே வந்து நல்லா இருக்குல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸைட்மெண்ட், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ நம்ம மேக்ஸி நம்பர் 2 வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு க்ரீம் கலர், ஃபுல் ஒயிட் கலர். அது அந்த ஒயிட் மிக்ஸ்டு க்ரீம் மாதிரி இருக்கணும், லைட் சாண்டில் கலர் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு கலர் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஃப்ளார்டு இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆச்சு. என்னென்னா நிஜமாகவே இது மீஷோ ட்ரெஸ் தானா, இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பிராண்டட் மெட்டீரியல் வந்து இருந்துச்சு. ஸோ இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பா மாதிரி கொடுத்துருப்பாங்க, பேக் சைட்லேயுமே பா தான். பட் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நாட்டுமே கொடுத்துருப்பாங்க. இந்த நாட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோ கலரில் இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ டபுள் மாதிரி இருக்கும் 2 பக்கமே. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூஷுவல் நாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே நமக்கு கீழே ஒரு டயர்டு, இங்கே ஒரு டயர் அட்டாச் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு டயர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் கீழ் போர்ஷன்லாம். ஏன்னா நமக்கு மேலே வரைக்கும் தான் வந்து லைனிங் கொடுத்துருப்பாங்க, கீழெல்லாம் லைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனிவேஸ் நம்ம வந்து உள்ளே பேண்ட் போட்டோன்னா நமக்கு எதுவுமே வந்து தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக நான் வந்து உங்களுக்கு க்ளியராகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக பேண்ட்டு போடாமல் போட்டுறாதீங்க. நான் ஏன் சொல்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். கீழே வந்து நமக்கு அட்லீஸ்ட் உள்ளே வந்து எதாவது டைட்ஸ் மாதிரி போட்டாச்சும் நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு குட்டி குட்டி குட்டியாக ப்ளீட்டிங்ஸுமே வந்து வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கும் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும். எனக்குமே இது ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, நல்லாயிருக்கு. நம்மளோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நம்ம அதுவே வந்து ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் வைஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் தான். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 2 அளவுக்கு நான் ஹைப்லாம் கொடுக்க மாட்டேன். பட் நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி கோட் டைப்பில் வந்து பார்த்தோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா கோட் இல்லாமல் இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ அதுவுமே நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூக்காக தான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரஷ்டு டைப்பில் இருக்கும். இதுவும் சரி, இல்லை அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லையும் சரி க்ரஷ்டு மாதிரி இருக்கும். கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளைனில் வந்து வந்திருக்கும். உள்ளே வந்து லைனிங் அட்டாச் தான். ஸோ நம்ம தாராளமாக வியர் பண்ணலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரியாது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு லைட்டாக வி நெக் மாதிரி வந்து போர்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்டு. ஸ்லீவ் வந்து நமக்கு நான் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு எல்போ ஸ்லீவ் லென்த் வரைக்கும் இருக்கும். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளோர் டச் பண்ணுற வரைக்கும் இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு, என்னோட கொஞ்சம் டாலாக இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நல்லா நமக்கு ஃபுல் லென்த் இருக்க மாதிரியான ஒரு மேக்ஸி தான். மேக்ஸி நெக்ஸ்ட் ஒன்
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா, இது நல்ல ஒரு ஃப்ளார்டு இருந்துச்சு இதுலயுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வியர் பண்ணிக்கிறது வந்து பிங்க் கலரு. இது வந்து ஒரு மாரி பிங்க்கும், மெரூனும் மிக்ஸ்டான மாரியான ஒரு ஷேடு. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ளோரல் பிரிண்ட் தான் வந்து குடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் நெக்கும் நமக்கு பா தான், பேக் நெக்கும் நமக்கு பா தான். ஆக்சுவலி நம்மளோட சைஸ் வந்து எம்னா எம்ஏ ஆர்டர் பண்ணுங்க, எல்னா எல்ஏ ஆர்டர் பண்ணுங்க. அது நீங்க வியர் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, இது வந்து நான் என்ன சைஸோ அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாரியான ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மிஷின் வாஷ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த சுருங்கிலாம் வந்து போகாது. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த மாரியா இப்டி இப்டி பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதுக்காகவே இந்த மாரி ட்ரெஸ்லாம் நான் அடிக்கடி வாங்குவேன். ஸோ, ஃப்ரண்ட்டு, பேக்கு 2மே வந்து பா டைப் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மாரி வந்து டைட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. எலாஸ்டிக் வந்து போட்டு. ஸோ, இந்த மாரி அந்த ஃப்ளார் லுக் வந்து இருக்கும்ல, அதுக்காக. மேல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பஃப் ஸ்லீவ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருக்கும். இங்கேயுமே வந்து நமக்கு 2 டயர் மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா லென்த்தா இருக்கும். கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன்னு. ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஃபுல்லா கவுன் மாரி வந்து சுத்தும்போது அழகா இருக்கும்ல. ஸோ, அதுக்காக அந்த ஃப்ளார்டுக்காக தான் இந்த மாரி டயர்ட்லாம் மோஸ்ட்டா குடுக்குறது. இதுவுமே வந்து என்னோட லென்த்துக்கு வந்து ஃபுல்லா ஃப்ளோர் டச் பண்ற அளவுக்கு ஹைட் இருந்துச்சு. என்னோட ஹைட்டா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹைட்டு. நான் ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப குள்ளமும் சொல்ல முடியாது. மீடியம் தான். ஸோ இதுவுமே கண்டிப்பா அவுட் ஆஃப் 5 வந்து நான் 5 ரேட்டிங்ஸே குடுப்பேன். ரொம்பவே புடிச்சிருக்கு. ஸோ 5த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மல்டி கலர்டு. ஸோ கிட்ட வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாரியான நமக்கு ஃபுல்லா வந்து கொச்ச கொச்ச கொச்சன்னு நெறைய கலர்ஸ் வந்து இருக்கனால, இது இந்த கலர் தான் சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியாத மாரி ஒரு கலர் தான். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ஸ்ல வந்து இருக்கா? மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கருநிலம் தான் கொஞ்சம் ஹைலைட்டடா இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ பொறுத்தவரைக்கும் சொல்றேன். லுக். இதுவுமே வந்து நல்ல ஒரு ஹைட் இருக்கு. பட் வந்து தரைய தொடுற அளவுக்கு ஹைட் கிடையாது. பட் ஃபுல்லா கவர்ட் ஆகுற மாரி ஹைட் தான். நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட மாரி இந்த மாரியான இவ்ளோ தூரம்லாம் வந்து தூக்க முடியாது ட்ரெஸ்ஸ. அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஃப்ளார்டு வந்து வராது. ஸோ இது வந்து நார்மல் மேக்ஸி. அந்த ஃப்ளார்டுல வந்து இதுல வந்து சேர்த்துக்க முடியாது. இங்க வேற வந்து டைப் பண்ண வந்து நாட் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா, இது வந்து நம்ம வந்து ஃபுல்லா கட்ட முடியாது. இது வேணா சும்மா ஸ்டைல் வேணா வச்சுக்கலாம். ஏன்னா, நம்ம கொஞ்சம் பெருசா இருந்தா தான் நம்ம இழுத்து கட்டி அந்த பூ மாரி அந்த நாட் போட வந்து அழகா வந்து இருக்கும். இது வந்து இருக்கனால நம்ம சும்மா அந்த ஃபேஷனுக்கு வேணா விட்டுக்கலாமே தவிர கட்ட முடியாது. அது ஒரு ஃபால்ட்டுன்னு கூட நான் வந்து சொல்வேன். குடுக்கறது தான் குடுக்குறீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் குடுங்களேன்ப்பா! அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ கட்ட முடியாத அளவுக்கு எதுக்கு குடுக்குறாங்கன்ட்டு. கை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ 3/4 அளவு வந்து லென்த் வந்து இருக்கும். ஸ்லீவ பொறுத்தவரைக்கும். ஃப்ரண்ட்டா இருக்கட்டும், இல்ல பேக்கா இருக்கட்டும், நெக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஃபுல்லி கவர்டு யூ ஷேப் மாரி இருக்கும். ஸோ வியர் பண்ணவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களுக்கு லைனிங் இருக்காது. அதே மாரி டிரான்ஸ்பரண்டாவும் இருக்காது. ஃபைனல் ஒன். ஆக்சுவலா வந்து இது மாதிரியான ஒரு மெரூன் கலர்ல சிமிலர் டைப்ல சேம் கிடையாது. சிமிலர் டைப்ல நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன் போட்டு. ஆனா, நான் அது வீடியோ போடும்போதே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. அதனால என்னால லிங்க் குடுக்க முடியல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலயும் நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இதுலயும் லிங்க்கு அதோட ப்ராடக்ட் லிங்க் இல்லன்ட்டு. ஆக்சுவலா ஏன் இல்லன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சுன்னா, எங்களால லிங்க் வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. அதனால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வந்து அந்த ஆப்ஷன் வராது. ஸோ, அதனால வந்து லிங்க் போட முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியான ப்ளூ கலர் தான். ஒரு மாரி கரு நீலம் மாரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரியான ஒரு நீலம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க மிரர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கிடையாது. டூப்ளிகேட் அந்த பேப்பர் மிரர் மாரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தான். இதுவுமே ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு மாரி குட்டியா யூ ஷேப் மாரி வரும். பேக்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் டைப் இருக்கும். ஃபுல் க்ளோஸ்டுன்னு சொல்ல முடியாது. லைட்டா கொஞ்சம் கேப் இருக்கும்ல. அந்த மாரி தான் இருக்கும் பேக் சைட பொறுத்தவரைக்கும். ஸ்லீவ் வந்து நல்லாவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ நெட்டட் மாரி தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகா இந்த பேட்ச் ஒர்க் வந்து குடுத்துருப்பாங்க. நெக் கிட்ட இருக்குல்ல, அதே பேட்ச் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம குடுக்கும்போது நமக்கு பேங்கிள்ஸும் போட வேணாம், வாட்சும் போட வேணாம். ஏன்னா இங்கேருந்து இப்படி இருக்கும்போது நமக்கு பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும்ல. அந்த மாரி ஒரு லுக் தான். சி இதுவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் லென்த் வந்து இருந்துச்சு. ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கும். நம்ம இந்த ஃப்ராக்குக்குலாம் தூக்குற மாரிலாம் அந்த அளவுக்குலாம் வராது. ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டீசென்ட்டான இதில தான் வந்து இருக்கும். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ லைன் மாரி தான் இருக்கும்.
ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட் தூக்கம் வரும். இது வந்து நம்ம ஃப்ளாட் இல்லாதனால நான் இதை வந்து ஃப்ளாடு குர்த்தின்னு சேர்க்க மாட்டேன். ஏ லைனில் வேணால் சேர்த்துக்கலாம். ஏ லைன் மேக்ஸி அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மீன்ஸ் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் ஒன். ஸோ இன்றைக்கி பார்த்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக தேவைப்படுறாங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.